Good afternoon. So Unit 8 revision class. Unit 8 உடைய revision. பாருங்க, ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையுடைய துணை எடிட்டரா இருந்தாரு அண்ணா. சரியா? விடுதலை அதோட எடிட்டரா இருந்தாரு. முடியரசு அதோடைய தமிழ் வார்த்தை குடியரசு. குடியரசுல குடியரசு இல்லையா? சோ அது ஏஎன்பி மட்டும்தான். நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது. எங்க மாற்றப்பட்டது? மாற்றப்பட்ட ஆண்டு 1940. மாற்றப்பட்ட இடம் சேலம். யார் மாத்துனா? பெரியார். பெரியார் தான் அதை மாத்தினார். சொன்னா பெரியார் தான் அதை மாத்தினார். ஒரு சிறு இசை அப்படின்ற நூல் இருந்தது வண்ணதாசன். இன்குலாப், காந்தல் நாட்கள், காந்தல் நாட்கள், தர்மன் எழுதிய புத்தகம் சூழ், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம். பாருங்க, மதுரைக்கு தென்கிழக்கா 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வைகை ஆற்றுக்கரையில் இருக்கு. சரியா? பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு கலெக்டர் வந்து சரியா சிவில் சர்வெண்ட் இதுக்கும் சிந்துச்சம நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதுக்கும் சிந்துச்சமல் நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கு என்று சிந்து முதல் வைகை வரை அப்படின்னு ஒரு நகர நாகரிகம் சொல்றாரு. அப்ப அது என்ன நாகரிகம் அப்படின்னு கேட்கும்போது இந்த பேராகிராஃப் சொல்லப்பட்டது இது கீழடி. இது நான் உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? எப்படி வந்தது? சோ சிந்து நாகரிகம் சிந்து சம நாகரிகம் போனதுக்கு அப்புறம் கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, வைகைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? மக்கள் செட்டில் ஆனாங்க. சிந்து சமல்ல வாழ்ந்த திராவிடர்கள் தான் இந்தியா ஃபுல்லா செட்டில் ஆனாங்க அப்படின்றதும் நான் சிந்து சமம் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன். அது வந்து இண்டஸ் டு வைகைன்ற புக்கு, அழகான புக்கு. சரியா? இண்டஸ் டு வைகை அப்படின்ற ஒரு புத்தகத்துல பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் எழுதிப்பாரு. அவன் இருக்கார். சரியா? 2 கலெக்டர்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான வேலையை வந்து அதாவது அவங்க ஐஏஎஸ் வேலையை விட்டுவிட்டு ஹிஸ்டரியில் இறங்கிட்டாங்க. அதுல முதல் நபர் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு நபர். அவர் தான் பிராமி எழுத்துக்களை முதல் ஆராய்ச்சி அதை மொழிபெயர்த்து தமிழ் எழுதணும்னா என்னங்க? ஐராவதம் மகாதேவன் அவரேதான். அவர் இறந்து போயிட்டார் கலெக்டர் அவர். சரியா? பிராமி எழுத்துக்களை ஆராய்ந்தவர். தமிழ் எப்படி எழுதப்பட்டது? முதலாக பிராமி எழுத்துக்கள் தான் கற்கள்ல பாறையில எடுத்தாங்க. இதை தமிழ் பிராமி அல்லது தமிழி என்று அழைக்கப்பட்டது. பிறகு வந்து ஓலைச்சுவடியில் எழுதினதுக்கு அப்புறம் ஓலைச்சுவடி எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது குச்சா எழுதுனா ஓலைச்சுவடி கிழிஞ்சிடும். அதனால வட்டெழுத்துக்கள் அப்படின்னு உருவானது. வட்டெழுத்துக்கள் எப்படின்னா உருவானது. அதுவே நீங்க வந்து சமஸ்கிருதத்தை எழுதுறதுக்கு பல்லவ அரசர்கள் என்ன பண்ணாங்க? சமஸ்கிருதத்தை எழுதுறதுக்கு கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க. கிரந்தா ஸ்கிரிப்ட்னா அது சமஸ்கிருதத்துக்கு எழுதுறதுக்கு பல்லவர்களால் எழுதப்பட்டு பல்லவர்கள் முதலா சமஸ்கிருத கல்வெட்டுகளை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க பயன்படுத்தின எழுத்து கிரந்தா ஸ்கிரிப்ட். சரியா? சிந்து சமய மக்கள் எழுதின ஸ்கிரிப்டுக்கு பேரு இண்டஸ் ஸ்கிரிப்ட். அப்ப இன்ஃபேக்ட் இண்டஸ் எழுத்துக்களுக்கும் பிராமி எழுத்துக்களுக்கும் நிறைய ஒருமைப்பாடு இருக்கு. அசோகருக்கு அவருடைய கல்வெட்டுகளை பயன்படுத்தின எழுத்துக்கள் அசோக பிராமி. அசோகாவுடையதும் பிராமி தான். ஆனா அது அசோக பிராமி, இது தமிழ் பிராமி. தமிழ் எழுத்துக்கள் தமிழ் பிராமி, ரெண்டும் பிராமி தான். ஆனா அசோக பிராமி, தமிழ் பிராமி 2 கிளை மாறு கிளாசிபிகேஷன். சரியா? கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல் காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் என்னது? நற்றிணை. ஏதலினால் கவலை கவற்ற ஒருமுறை அறுத்த திருமா உண்ணி. இல்லையா? நற்றிணை. நல் புட்டல் திணை. அம்பேத்கர் என்ன பண்ணாரு? அம்பேத்கர் வந்து இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்தார். கடைசியில இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சாதிய கட்டமைப்பை நம்ம என்னன்னாலும் எழுக்க முடியாது. அதனால நம்ம புத்த மதத்துக்கு தழுவலாம் அப்படின்னு சொல்லி மாறி இருப்பார். யாரு? அம்பேத்கர். ஆனா இதை செஞ்சது 1940களில். சரியா? ஆனா இது 2 தலைமுறைக்கு முன்னதாகவே முதலா இது ஃபாலோ பண்றது யாருன்னா
சரியா? அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர், திராவிட மகாஜன சபா இல்ல பழையர் மகாஜன சபா, சரியா? இப்படின்னா திராவிடர்களுடைய போராட்டத்தையும் கேஷ்லெஸ் திராவிடன், சாதியற்ற திராவிடன் என்று நீங்க வந்து குறிப்பிடுங்க. உங்களுக்கு சென்சஸ், வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க வந்தா நீங்க என்ன சொன்னாங்க, சாதியை சொல்லாதீங்க, சாதியற்ற திராவிடன் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, பிறகு ஒரு பைசா தமிழன், ஒரு பைசா தமிழன் என்ற இலக்கிய நியூஸ் பேப்பரை வெளியிட்டு இது போன்ற மிகப்பெரிய சமுதாய போராட்டத்தை முதல்ல 19ஆம் நூற்றாண்டுல செய்து வந்தவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர். ஃபைனலா இவர் என்ன செய்யறாரு, இலங்கைக்கு சென்று, சரியா, இலங்கைக்கு சென்று தான் ஒரு புத்த மதத்தை தழுவுவார், புத்த மதத்தை தழுவுவார். பிறகு தமிழகத்துக்கு வந்து மெட்ராஸ்ல சத்திய புத்த ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி, நான் எப்படி புத்த மதத்துக்கு மாறினோ, யாரெல்லாம் சாதியால பாதிக்கப்பட்டோ அவங்களும் என்ன பண்ணுங்க, இது போல புத்த மதத்துக்கு மாறுங்க, அதுக்கு இந்த ஆணையத்தை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருப்பார். அப்போ 19ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணிட்டாரு, இந்த சிஸ்டத்தை பண்ணாரு புத்த மதம். அதே மாதிரி அப்போ இந்த விஷயம், இந்த கதை அதுக்குள்ள வரல, ஆனா என்ன கொடுத்திருக்கான், மேலாக்க கொடுத்திருக்கான். என்னது, அம்பேத்கர் மாதிரியே, அம்பேத்கரை போல 2 தலைமுறைக்கு முன்ன செய்தவர் யாரு, என்ன செஞ்சாரு, ஐயோ அம்பேத்கருக்கு புத்த மதத்துக்கு மாறாதான் ஒற்றுமை. 1965 பாருங்க, சொன்னா 65 2வது முறையா ஹிந்தி எதிர்ப்பு நடந்துச்சு. அப்போ சிஎம் ஆனவர் யாருன்னு சொன்னேன், எம் பக்துவாசல். விஷயோட படிக்க எம் பக்துவாசல். அவர் எந்த கட்சிக்காரர் சொல்லுங்க பார்ப்போம், எந்த கட்சி சிஎம்? காங்கிரஸ். சுதந்திரத்துக்கு அப்புறம் ராஜாஜி, காமராஜர், பக்துவாசல் காங்கிரஸ். அப்போ அந்த 67 எலெக்ஷன்ல அண்ணா வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிச்சது இல்லை. திமுக இல்லைன்னா அதிமுக, இவங்கதான் இன்னும் வரைக்கும். வேற எந்த கட்சியும் அந்த நிலைப்பாட்டை தகர்க்க முடியல. அண்ணாவுடைய அதை அப்படி ஒரு பேரலை. ஆமா, அதுக்கப்புறம் 65க்கு அப்புறம் எங்க வேற கட்சி எங்க வச்சு, காங்கிரஸ் எங்க ஜெயிச்சது? 35ல புடிச்சாங்களாப்பா. 1937 1920 இருந்து 1937 வரைக்கும் நீதி கட்சி. 37ல நீதி கட்சி தோத்து போச்சு, தலைவர் இல்லாம. 37 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ். 67ல புடிச்சதுதான். அதுக்கப்புறம் 2024 வரைக்கும் யாரு வரல, காங்கிரஸ் இல்ல, இந்த கட்சியுமே வரல. என்ன கட்சி ஜெயிச்சிருக்க இது வரைக்கும்? ஒண்ணு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, அவங்க தானே, 2 பேர் தானே. ஆமா, தந்தை பெரியார் பெண்களை பற்றிய இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சுயமரியாதை பத்தி, பெண்களை பத்தி எங்க சொன்னா, எந்த சுயமரியாதை? செங்கல்பட்டு. ஆமா, ரிப்பீட்டட் கொஸ்டின். சுயமரியாதை இயக்கம்னா என்ன அப்படின்றது தான், சரியா? ரைட்டு. முதல் மாநிலம் சுயமரியாதை இயக்கத்தை தலைமை தாங்கினாரு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். பாருங்க இத்தனை ரிப்பீட்டட் கொஸ்டின், சரியா? ஜஸ்டிஸ் சொன்னா, ஜஸ்டிஸ்ங்கிறது ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிகை எழுதினவர் மாதவன் நாயர். அதுல தான் அன்னி பெசன்ட வெளிநாட்டு பிராமண பெண் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னா, அது எழுதினாலதான் ஜஸ்டிஸ் நீதி கட்சினே பேர் வந்துச்சு சொன்னா, சரியா? அப்ப பாருங்க, இது ஒண்ணு தெரிஞ்சாலே போதும். ஜஸ்டிஸ் எழுதினது மாதவன் நாயர். பாருங்க 2:1, 2:1. இது ஒண்ணு தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஒண்ணு தெரிஞ்சா போதும், புரியுதா? வேற தெரிஞ்ச அவசியமா? ஒண்ணு கரெக்டா எக்ஸாக்டா இதுதான் அப்படின்னு ஆல்பாவா இதை பிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு வச்சு. நான் மற்றது படிச்சு வச்சிருக்கேன், சரியா? சோ 1916ல சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் தான் பேர் அழைக்க, சரியா? எது? நீதி கட்சி. பிறகு ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் என்ன நாளிதழ், இங்கிலீஷ் பேப்பர். அது மாதவன் நாயர் எழுதுனது இங்கிலீஷ் புத்தகம். மாதவன் நாயர் ஒரு டாக்டர், அவர் 19ல இறந்து போயிட்டார், சரியா? அந்த டாக்டர் எழுதின பத்திரிகை தான் ஜஸ்டிஸ். அதனால என்ன ரொம்ப லென்த்தா இருக்கே, SIPA சைப்பா அப்படின்னு இருக்கே, அப்படின்னு சுருக்கி அதான் நீதி கட்சி. நீதி கட்சியோட பழைய பேர் என்ன? சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், சைப்பா. 1916. இப்ப எப்ப பேர் மாற்றுச்சு? 17ல மாறிச்சு, 20ல ஆட்சிக்கு வந்தாங்க, 37 வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. பிறகு 44
டைம் சொல்லுங்க. டைம் லைன் போட்டணும். வரலாறு படிக்கணும்னா மேப்பு டைம் ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? 16 சைப்பா, 17 ஜஸ்டிஸ் பார்ட்டி, 19 17 என்னது ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கை, 19 மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம், 1920 முதல் எலெக்ஷன், பிறகு 1937 வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில, 37 ராஜாஜி காங்கிரஸ் ஆட்சி மாறுது, 1947 44 திராவிடர் கழகம்னு பேர் மாற்றம் செய்யப்படுகிறது. யாரு பொறுப்புல? பெரியாருடைய பொறுப்பு. பிறகு அந்த கட்சியில தனியா பிரிஞ்சு போய் திமுக மாதிரி 1967 69 வரைக்கும் அண்ணா இருப்பாரு. அப்ப புடிச்சவங்க தான் அதுக்கப்புறம் திமுக அதிமுக ஓடிட்டு இருக்கு. சரியா? பிளஸ் சவுத் இந்தியன் லிபரல் ஃப்ரண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? சைப்பா அப்படின்றது சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் மாறி அப்புறம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி மாறி. சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்றது சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் மாறி அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி மாறி. கார்ட்டூன் சித்திர படங்களை முதல்ல தமிழ்ல வெளியிட்டது பாரதியார். தந்தை பெரியாருடைய விளக்கங்களை எது பொருந்தல? அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து நாகரிகம் அப்படின்ற அந்த கோட்பாட்டுக்குள்ள அது பொருந்தல. பொதுவா இந்த சின்ன குழு தரேன், ஆனா எல்லாத்துக்கும் அப்ளைன்னு சொல்ல முடியாது. டிஎன்பிசில மட்டும்தான் யூஸ் ஆகும், வேற எந்த எக்ஸாம் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன குழு, சரியா? ட்ரிக்கியர் குழு, அது ஃபெயிலாவும் ஆகலாம். சரியா? பொதுவா எது எந்த ஆன்சர் பெருசா இருக்கோ அந்த ஆன்சர் தான் கரெக்டா இருக்கிறது வாய்ப்பு. ஸோ டெல்டா கொஸ்டினா இருந்தா கவனிக்கணும். உங்களுக்கு ஆன்சர் பதில் தெரியலன்னா என்ன சொன்னீங்க, எல்லா டைம் யூஸ் பண்ணி புண்ணு வாங்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஆனா ஒரு க்ளூ தரேன், டெல்டா கொஸ்டினா வந்துருச்சு. எப்படி டெல்டா கொஸ்டினா வந்துருச்சு, எதை ஆன்சர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஆல்வேஸ் சூஸ் லென்த்தியர் ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் சைஸ்ல லென்த் பெருசா இருக்கோ அதுதான் கரெக்ட். சரியா? 90% ஒர்க் ஆகும். ஓகேவா? என்னது 90% ஒர்க் ஆகும். அதே மாதிரி டெல்டா கொஸ்டினா இருக்கு, ஆப்ஷன்ல தமிழ்நாடு இருந்ததுன்னா அது நீங்க என்னவா தான் ஆன்சரா இருக்கணும், தமிழ்நாடு தான் ஆன்சரா இருக்கணும். இது 90% ஒர்க் ஆகும். ஆனா சில டைம் ஒர்க் ஆகாமலையும் போகலாம். அப்ப அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதான் சொல்ல டெல்டா பதிலே தெரியலன்ற பட்சத்துல நீங்க ஏதோ ஆன்சர் போடணும்ல, அப்ப அதை போட்டுருக்குன்ற. பதிலே தெரியல அப்படி இருக்கும்போது அது கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு லாபம் தானே. திராவிட பண்டிதன் அப்படின்ற இத வெளியிட்டது வந்து ஜான் ரத்தினம். எழுதிங்க, ஜான் ரத்தினம். இரட்டைமலை சீனிவாசனும் ஜான் ரத்னமும் இணைந்து வெளியிட்ட நூல் வந்து திராவிட பண்டிதன். நீல் உருவ சத்தியாகிரகா, இதுல வந்து பெண் தலைமையில யார் தலைமைனா பத்மசாணி அம்மாள். முத்துலட்சுமி ரெட்டி போராடியது எதுக்காக? கேன்சருக்காக, தேவதாசி என்ற விஷயங்களுக்காக அந்த அம்மா போராடினாங்க. செண்பகராமன் பிள்ளை பற்றி கதை, இது 4மே கரெக்ட். சரியா? பாரத மாதா வாலிபர் சங்கத்தை பண்ணாரு, கன்னியாகுமரி மாவட்டத்துல வராரு, இந்திய தேசிய ஆர்மியில பெண் தலைமையில இந்த லட்சுமி பாய், சரியா, அவங்களை வந்து கல்யாணம் செய்தாரு. பிறகு ஜெர்மன் ஆர்மியோட சேர்ந்து உலக போர்ல பங்கு கொண்டாரு. சரியா? இதெல்லாம் வந்து செண்பகராமன் பிள்ளையுடைய தகவல்கள். செண்பகராமன் பிள்ளையுடைய பற்றிய தகவல்கள். மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு கொண்ட பெண் சுதந்திர போராட்ட தியாகி செல்வி துர்காபாய். மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு பெண் தியாகி செல்வி துர்காபாய். தென்னிந்திய புரட்சி நடப்பதற்கான காரணம் என்ன? ஹெவியா வரி போட்டது, பாளையங்கள்ல கம்பெனி வந்தது பாளையக்காரங்களுக்கு பிடிக்கல. 1998 நடந்த புரட்சி. கண்டிப்பா ஒரு பஞ்சம் வந்தா வரி கட்ட முடியாது, வரி கட்ட முடியாதனாலதான் கட்டபொம்மன் என்ன பண்ண அறிவிச்சாருங்கிறது. அப்புறம் தொடர் போர்கள், இது எல்லாமே என்னவா இருக்கும், காரணியா தான் இருக்கும். தென்னிந்திய புரட்சினா முன்னாடி ஒரு பெரிய கதை சொன்னாங்கப்பா, பூலிதேவன்ல இருந்து
வெள்ளூர் கழகம் வரைக்கும் நடந்த சம்பவம் தான் தென்னிந்திய புரட்சி, டோட்டல் புரட்சி. தென்னிந்தியால கம்பெனி எதிர்த்து நம்ம என்ன செஞ்சோம் அதான் தென்னிந்திய புரட்சி. அப்போ அதுல என்னென்ன காரணமா இருக்கும்? நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளக்காரன் பொறுப்புல வரி வாங்கக்கூடிய உரிமை போடும்போது பொருளாதாரத்துல அவன் சொல்றான், வரி கட்டுறதுனால மட்டும் என்ன ஆகிருப்போது, வரி அவன் சுரண்டுனான், வரி போட்டான், அது ஒரு காரணம். சரியா? சரி, இம்மூன்றும் நீங்கா நிலநல் பவருக்கு. சரியா? என்னது? தூங்காமை, கல்வி, துணிவு. குறள் இம்மூன்றும். எந்த மூன்றும் அப்படின்னா இந்த சரியா? குறள், திருக்குறள் டிஸ்கிரிப்ஷன். சரியா? அறிவில்லாதவர் என்று வள்ளுவர் யாரை சொல்கிறார்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை அறிவில்லாதவர் என்று சொல்கிறார். மறுபடியும் கொஸ்டின். டேஷ் நான்கு முடியானும் வேந்தருக்கு ஒளி, கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். சரியா? தளர்ந்த குடிகளை காத்தல் நான்கும் உடையானம் வேந்தருக்கு ஒளி. வேந்தர்னா அரசன். அரசனுக்கு வந்து எது ஒளி, எது பிரகாசம் அப்படின்னா கொடை பண்பது, கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல், இதெல்லாம் நீதி. சரியா? வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். சரியா? இது வந்து போலி ஒழுக்கம். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும்? துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் மூலியமாக வெல்ல வேண்டும். இதெல்லாம் குறள்ல படிக்கணும். குறள் படிச்சாதான் அதுக்கு அர்த்தம் வரும். சரியா? தானம், தவம். கொஸ்டின். சோ நிறைய திருக்குறள் பேசல. ஏன்னா சிலபஸ் பாருங்க, சிலபஸ்ல கொடுத்துருக்கானா, ஆக்சுவலா இப்படி கொடுத்துருக்கிறதுக்கு அர்த்தம் நீங்க இதெல்லாம் படிக்க கூடாது. இருக்கிற 6 to 12 திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதைதான் நீங்க உங்களுக்கு அங்க படிக்க வேண்டிய விஷயம். இந்த இதெல்லாம் நீங்க படிக்காதீங்க. இது என்ன இருக்குன்னா நீங்க பாக்காதீங்க. இதெல்லாம் பாக்குறது 6 to 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய திருக்குறள் கம்பைலேஷன் இங்க இருக்கு. இது இருக்கக்கூடிய திருக்குறளும் அதற்குடைய அர்த்தத்தை படிச்சீங்கனாலே போதும், வேற எதுவும் படிக்கிறது. புரியுதா? இப்போ கொஸ்டின்ஸ் நிறைய வருதுங்கிறது தெரியுதா? இதுவும் திருக்குறள் பேசுற கொஸ்டின். சரியா? மணல் வீடு அனுத்தம்மா, சாகித்ய அகாடமி பற்றி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இலக்கிய வரலாறு படிச்சோம். சரியா? பகுதி ஆ ஆ இ. மின்சார பூ அப்படின்ற இதுக்குதான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அன்பு சிவன் அன்பு சிவம் என்பர் அறிவிலார் அப்படின்ற வாக்கியத்தில் வந்து திருமூலர். தமிழர் இசைகளை பற்றி சொல்லக்கூடிய காவியம் சிலப்பதிகாரம். மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யாரு? பூசலர். பக்தி இலக்கத்துல சார் நடத்தினாரா? அவ்வளவு. அதான் சொன்ன இல்லையா, நீங்க இலக்கியம் இலக்கணத்தை விட்டுட்டு இலக்கியம் தமிழர் படிக்கிறது இங்க வரும். ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்கா, தற்காலம் முதல் சங்ககாலம் முதல் தற்கால இலக்கியம் வரை அப்படின்றது என்னதான் டாபிக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஓகேவா? திருக்குறள்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னது? தமிழ் சமூகம், அப்புறம் இந்த கீழடி பத்தி ஒரு கொஸ்டின் வந்துச்சா, அது அகலாய்வு. அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்தவாதிகள் கொஸ்டின். அப்ப பாருங்க இந்த கொஸ்டின். சுதந்திர போராட்டம் செண்பகராமன் பிள்ளை, அதுக்கப்புறம் மெட்ராஸ் துர்காபாய் பங்கு கொண்டாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ். அப்ப இதெல்லாம் எனக்கு முத்துலட்சுமி ரெடி பண்ணுவோம். அப்ப பாருங்க இவ்வளவு கொஸ்டின், இவ்வளவுதான். அப்ப நீங்க எப்படி கொஸ்டின் வருதுங்கிறது தெரியுது இல்லை உங்களுக்கு? ரைட். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இஸ் பர்த் ரைட் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். சரியா? சுயமரியாதை எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். சுயராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை என்று சொன்னது திலகர். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்னது திலகர் சொல்லியிருப்பாரு. சுயமரியாதை என்பது எனது பிறப்புரிமைன்னு சொன்னது பெரியார் சொல்லியிருப்பார். சரியா? ஆக்சுவலா இந்த வாக்கியமே மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் இன் சேஞ்ச் அப்படின்ற வாக்கியத்துடைய வேற வேற வெர்ஷன்ஸ் தான் அதெல்லாம். ஆக்சுவலா இதை சொன்னது மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமா தான் பிறக்கிறான். ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் அவனை எல்லா இடத்துலயும் கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னது ரூசோ. ரூசோ யாருன்னு தெரியுமா? பிரெஞ்சு புரட்சியில வந்தவர். 1700களில் பிரெஞ்சு புரட்சி நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? பிரெஞ்சு புரட்சி நடந்தது வந்து அதுல மிக முக்கியமான 3 ஞானிகள் பிறந்திருப்பாங்க. அந்த 3 ஞானிகள்ல ஒரு ஞானி பேர் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரியா? முதல் ஞானி வந்து மாண்டெஸ்கியூ.
மான்டெஸ்கியூ இவர் தான் ஒருத்தன்ட்டு ஆட்சி கொடுத்தா நாசமாக்கி விட்டுறோம், 3 பேர்கிட்ட பிரிச்சு கொடுன்னு சொல்லுவாரு. இதுதான் அதிகார பகிர்வு. அதை தான் நம்ம இப்ப செஞ்சிருக்கோம். சட்டத்தை உருவாக்குறது ஒருத்தன், சட்டத்தை அமல்படுத்துற ஒருத்தன், சட்டத்தை பாதுகாக்கிற ஒருத்தன். அதுவே வோல்டாயர். 2வது ஆள் யாரு? வோல்டாயர். இவரும் பிரெஞ்சு ஞானி, பிரெஞ்சு புரட்சியோடைய ஞானி, சிந்தனையாளர். அடுத்து 3வது ஒருவர் தான் ரூசோ. இப்ப இவருடைய வாக்கியத்தை தான் இவர் என்ன பண்றாரு, பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவர் பெரியாரு, திலகரும் பெரியாரும் மாத்தி மாத்தி எப்பயுமே எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒண்ணு இருக்கணும்ல. ஆமா இல்லையா? வானத்துல குதிச்சு வந்துருவீங்களா நீங்க? ஏன் நீங்க படிச்சிருக்கீங்க, புத்தகம் வருது அங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, பெரியாரா இருந்தாலும் சரி, காந்தியா இருந்தாலும் சரி, அம்பேத்கர் இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி அந்த விஷயத்தை யாராவது ஒரு என்ன பண்ணிருப்பாங்க, அவருக்கு ஆமா இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா எங்கேயாவது இன்ஸ்பிரேஷன் வரும். நீங்க நிறைய விஷயங்களை அடிப்படையில கத்துக்கிட்டு ஏபிசிடி கத்துக்கிட்டாதான் கணித மேதை ஆகும். சாரி 1 2 3 கத்துக்கிட்டாதான் கணித மேதை ஆக முடியும். ஏபிசிடி கத்துக்கிட்டாதான் ஷேக்ஸ்பியர் ஆக முடியும் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அப்பன் ஒருத்தர் இருப்பா இந்த ஃபீல்டு, புரியுதா இல்லையா? இருப்பானா இருக்க மாட்டானா? ஆமா. சோ காந்திக்குமே டால்ஸ்டாய் ஏன் அவருடைய அவர் குடிலுக்கு டால்ஸ்டாய் வச்சாருன்னா அவர் லியோ டால்ஸ்டாயோடைய மிகப்பெரிய ஃபேன். அவர் அங்கிருந்து படிச்சுதான் அவர் லியோ டால்ஸ்டாய்ங்கிற ஞானியோடைய புத்தகங்களை படிச்சுதான் அவருக்கு இந்த சட்ட மறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. அதனால அவருடைய ஆசிரமத்துக்கு டால்ஸ்டாய் ஆசிரமம்னு அவர் பேர் வைக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கால இல்லையா? ஒருத்த முன்னாடி ஒரு முன்னோடியும் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பான். ஓகே. செங்கல்பட்டுல நடந்த மாநாடு 1929 என்னது, இதுல பெண்களுக்கு சொத்துரிமையில வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல கேட்கிறாங்க. முதல்ல வந்து 1920ல வாக்குரிமை ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் சொத்துரிமை வருது. சரியா? அப்படிதான் என்னாச்சு, முதலாக பெண்களுக்காக பேசப்பட்ட உரிமை வாக்குரிமை, அப்புறம் பேசப்பட்ட உரிமை சொத்துரிமை. வாக்குரிமை விமன் சஃப்ரேஜ். சஃப்ரேஜ் என்றால் வாக்குரிமை. அப்புறம் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ். பாரி என்பவர் யாரு தெரியுமா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. வேல்பாரி என்கிற நாவல் வந்து எதை பத்தி பேசுகிறது? பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையே முரணை பத்தி பேசுறீங்க. சு வெங்கடேஸ்வர சாகித்ய ஒரு இது. ஓகேவா? கரெக்ட் தான், ரெண்டும் கரெக்ட். சரியா? பரியேறும் பெருமாள் இத பத்தின விஷயம் பாருங்க, புக்கில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? புக்கு இல்ல, படத்துல இருந்து. பரியேறும் பெருமாள் சமூக நீதினா சமூக நீதி பத்தி வந்த ரீசெண்டா வந்த படம் கூட என்னதான் கொஸ்டினா வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா வரலாம். இதெல்லாம் நீங்க படிக்கல முடியாது. சரியா? ஆனா படம் பார்த்திருந்தா என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அப்ப நம்ம படம் பார்க்கிறது யூனிட் 9 யூனிட் 8க்கு படம் வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, மாரி செல்வராஜ் தான் அதுக்கு ப்ரொடியூஸ்ட் பை நீலம் ப்ரொடக்ஷன். சரியா? சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, கஷ்டமா இருந்ததுன்னா 3மே கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சோ இது மாதிரி டெல்டா கொஸ்டின், இன்னொரு டெல்டா ட்ரிக்ஸ் சொல்லுது, டெல்டா ட்ரிக்ஸ். சரியா? கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு. சரியா? டஃப்பான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா இருந்ததுன்னா, ரொம்ப டஃப்பான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா இருந்தா அது 90% டிஎன்பிசில 3 ஆப்ஷன் இருந்தா 3மே ரைட்டா இருக்கிற வாய்ப்பு, 2 ஆப்ஷன் இருந்தா 2மே ரைட்டா இருக்கிற வாய்ப்பு. இப்போ டெல்டாக்கு நீங்க இதை தான் போடணும். என்ன பண்ணிக்கணும், கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு, டெல்டாவா இருக்கு அப்படின்னா ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் தான் இருக்கு 90%. ஓகேவா? கோகுல் முகத்துல ஒரே சிரிப்பு. சரி, இதெல்லாம் தெரியாம போச்சு, ஏன் இவ்வளவு நாளா நீங்க சொல்லல அப்படின்றீங்களா? சரி இதெல்லாம் முன்னாடியே சொன்னா அப்புறம் படிக்க மாட்டீங்கல்ல, கடைசியா தான் சொல்லணும். தந்தை பெரியார் wanted people to consider following as equal to the lives. எதற்கு வந்து தான் உயிருக்கு இணையாக. அப்கோர்ஸ் அவர் அப்பையில இருந்தே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான், படிக்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஆமா. தந்தை பெரியார் வந்து show me a person who died because a lower caste doctor wrongly injected. ஓகே. சோ தந்தை பெரியார் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். சரியா?
அப்போ ஒரு கீழ் சாதியை சார்ந்தவங்க டாக்டரும் ஆகலாம், இன்ஜினியரிங் ஆகலாம் அப்படின்றத சொல்லுவாரு. அப்ப இந்த இந்த விஷயத்த வந்து சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ அப்போ வந்து இது வந்து காமராஜர். சரியா? காமராஜர் சொல்ல அதான் தந்தை பெரியார் சப்போர்ட் பண்றாரு. சோ இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் தான். ஏன்னா காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரர் இல்லையா? இதுல வந்து ஓமந்தூர் ராமசாமி, அறிஞர் மத்தவங்கலாம் திராவிட கட்சிக்காரர். அப்ப மோஸ்ட்லி நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? அண்ணாவா இருக்கும், இல்ல கருணாநிதியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓகேவா? அண்ணாவா இருக்கும், கருணாநிதியா இருக்கும். பட் ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி. காமராஜர் அப்போ 67ல தான் அண்ணா வர்றாரு, அதுக்கப்புறம் தான் கருணாநிதி வர்றாரு. சரியா? அதுக்கு முன்னாடி பாக்குறச்ச 60கள் 1960களுக்கு சிஎம்மா இருந்தவர் தான் காமராஜர். சரியா? நான் முன்னாடி சொன்னேன். தந்தை பெரியார் தான் ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரிசர்வேஷன் பத்தி பேசியிருப்பாரு. அதை வந்து காங்கிரஸ்கார ஒத்து வராதனாலதான் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளில வந்திருப்பாருன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. சோ அதை பத்தின விஷயம். சோ ரெட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபா வந்து உருவாக்கப்பட்டது யாரு? அயோத்திதாசர் பண்டிதரும் ரெட்டைமலை சீனிவாசனும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க. ரெட்டைமலை சீனிவாசன் வந்து காந்தியுடைய ஃப்ரெண்டு. காந்திக்கு மோகா காந்தி அப்படின்னு சொல்லி சைன், தமிழ்ல காந்திக்கு சைன் போடுறது யாரு? ரெட்டைமலை சீனிவாசன். சரியா? தமிழ்நாட்டுல இங்க பாருங்க, சுயமரியாதை அதாவது முதல்ல அதாவது சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னா எத்தனை பேர் தான் சார் படிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாவளி, ஐயா வைகுண்டர், ஐயா வைகுண்டர். உங்களுக்கு மெட்டீரியல்லையும் அதான் கொடுத்துருப்பேன். சரியா? அடுத்தது யாரு? அடுத்து யாரு? வண்டலா. இவங்க ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவல், அதாவது சமய மார்க்க ரீதியான சமூக சீர்திருத்தவாதிகள். சரியா? சோசியல் ரிஃபார்மர்ஸ் தான், பட் ஆனா ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மர்ஸ். சரியா? அடுத்தது சோசியல் ரீதியா, பொலிட்டிக்கலா போகல, அரசியலா போகாம அடுத்து வரக்கூடியது இவங்கெல்லாம் 1850கள் 60கள் ரசிப்போம். 1830 டு 1870s வரைக்கும், 1860கள் வரைக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 60க்கு அப்புறம் வந்தவங்க யாருன்னா, முதல்ல அயோத்திதாசன். இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னீங்க இல்லையா? அயோத்திதாசன் இவருடைய தாத்தா தான் திருக்குறளை கண்டுபிடிச்சு எல்லிஸ்க்கு வந்து கொடுத்தாரு. பிரான்சிஸ் எல்லிஸ்ங்கிறவர் வந்து ஓலச்சோடியில தேடிட்டு இருந்தார். அந்த டைம்ல ஊட்டி கலெக்டர்கிட்ட போய் கேட்க, ஊட்டி கலெக்டர் வந்து அவர்கிட்ட வேலை பட்லரா இருந்த அயோத்திதாசனுடைய தாத்தா பட்லரா இருந்தார். சரியா? அப்ப அவர்கிட்ட போகும்போது, இருங்க சார் கண்டுபிடிக்கிறேன், ஓலச்சுட்டு தானே வேணும், இதெல்லாம் எங்க ஊர் பக்கம் நிறைய கிடக்குது அப்படின்னு வந்து எரிக்க போகிற மாதிரி இருந்துச்சு. அடுப்புல எரிக்கிறது பயன்படுத்தி ஓலச்சோடியை அதை எடுத்து வந்து எரியுது, இதைத்தான் தொலைவிட்டு இருக்காரு, இதுல என்ன இருக்கோ தெரியும் கொடுக்க, அதை மொழிபெயர்த்து தான் நமக்கு சப்ஜெக்டா வந்தது திருக்குறள். கொஞ்சம் கேப் விட்டுருந்தா அது அடுப்புல போட்டு எரிச்சுதான் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் மிச்சமா போயிருக்கும். அப்படிதானே? யார் மொழிபெயர்த்து? பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் பிரபு. அவர் யாரு? எல்லிஸ் பிரபு இல்லை. எல்லிஸ் பிரபுக்கு ஓலச்சுவடியை கொடுத்தது அயோத்திதாசருடைய தாத்தா. அடுத்தது அயோத்திதாசருடைய இன்னொரு குடும்ப, ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தவங்க யாரு? அயோத்திதாசரும் ரெட்டமலை சீனிவாசன். ஆனா அயோத்திதாசர் வயதால் மூத்தவர், இவர் வயதால் பிற்படுத்தப்பட்டவர். 5 ஜான் ரத்தினம். இவங்க 3 பேரும் அரசியல் ரீதியா இல்ல, சமூக ரீதியாக போராட்டவங்க. இவங்களோட டைம் லைன் 1870s to 1930 அப்படி கூட வச்சு. சரியா? இதுல ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள்ல பாக்குறச்ச 6ல பார்க்கும்போது அரசியல் ரீதியா மாற்றத்தை கொண்டு வரும். முதல்ல மார்க்க ரீதியா ஸ்பிரிச்சுவல், அப்புறம் சோசியல், அப்புறம் பொலிட்டிக்கலா அரசியல்ல வந்து சமூக மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மாற்றம் ஏற்பட்டதுதான் நான் பிராமண இயக்கம், நான் பிராமண உருவானது. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் மாறுச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாறுச்சு. இந்த வேலை பண்ணவர். இதுல வரக்கூடிய நபர் யாரு? நடேச முதலியார், அப்புறம் டி.எம். நாயர், மாதவன் நாயர், பிட்டி தியாகராய செட்டி. அப்ப இவங்கெல்லாம் யாரு? நீதி கட்சிங்கிறது அரசியல் கட்சியா சமூக அமைப்பா? அரசியல் கட்சி. ஆனா சமூக மாற்றத்துக்காக போராடினா அரசியல் கட்சி. தியாகராய
தியாக ராய செட்டி. புரியுதா? சரி. சோ இதோடைய வழித்தோன்றர்களாக, சரியா, இதோட வழித்தோன்றர்களாக அதே மாதிரி மறுபடியும் சமூக மாற்றத்தை செய்து கொண்டு வருகிறவர் ஒருத்தர். சமூக மாற்றத்தை செய்து கொண்டிருந்தவர், அதாவது அரசியலே வேண்டாம் அப்படின்னு சமூக மாற்றத்துக்கு கண்டினியூஸா 1924 இருந்து 44 வரைக்கும் நீதி கட்சியோட தொடர்பு கொள்ளாமல் யார் போராடிட்டு இருந்தா? பெரியார் போராடிட்டு இருந்தார். 44 தான் பெரியார் என்ன பண்றாரு? நீதி கட்சியோட அரசியல் பாணியில பண்றாரு. பட் இருந்தாலும் அவர் அரசியலாவே மாறல. திராவிடர் கழகம் அப்படின்றதும் அவர் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது ரெண்டுமே சமூக போராட்டத்தை தான் செய்து கொண்டது. அதாவது கட்சிக்கு போகணும், அரசாங்கம் உருவாக்கணும், சிஎம் ஆகணும், மாத்தணும் அப்படின்னு நினைக்கல. அந்த மாதிரி அயோத்தியாசன் நினைக்கல, ரெக்கமெண்டேஷன் நினைக்கல, ஜாண்டத்தான் நினைக்கல. வள்ளலார் ஐயா எப்படி கொண்டாங்க? சாமி பேரை சொல்லி மாற்றத்தை கொண்டாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க, சரியா? ஆமா, எல்லாரும் சமம்னா, சாதிகள்லாம் பெருசா கிடையாது அப்படின்ற மாதிரி. கடவுள் ஏன் பிரிக்கிறீங்க? ஒரு ஒளிதான் கடவுள். வடக நினைச்சுட்டாரு, ஒரு ஒளிதான் கடவுள். கடவுள் என்பது ஒளிதான். எந்த உயிரையும் கொல்லாதீங்க, புலால் சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் பண்ணாரு. சரியா? ஓகேவா? சரி. பிறகு இதே வழியில பெரியார் வந்தாரா? இதே மாதிரி அரசியல், சமூகம், பொருளாதார மாற்றத்துல மாற்றணும். எக்கனாமிக், சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல், இந்த சேஞ்சஸ் மூணுத்திலுமே கரை பார்த்து நடந்தவர் யாரு கேட்டா அம்பேத்கர். அம்பேத்கர் நீங்க எக்கனாமிக்ல பார்க்கும்போது அவர் எழுதின அந்த ருப்பிங்கிற புத்தகத்தினாலதான் ரிசர்வ் பேங்கே உருவாச்சுன்னு சொல்லியிருக்கு. பிளஸ் அரசியல் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு வட்டமேசை மாநாட்டையும் கலந்துருப்பாரு. புரியுதா நான் சொல்றது? சமூக மாற்றத்தை செய்யணுங்கிறதுக்காக அது அப்ப மூணுத்திலையும் வரக்கூடிய நபர். அவர் ஆளுநர் அழகுராஜா. யாரு? அம்பேத்கர். சரியா? அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சமூக மாற்றத்தை செய்யணும். சமூக அரசியல் ரெண்டுத்திலுமே சோசியோ அண்ட் பொலிட்டிக்கல் மாற்றத்துல இறங்கினவங்க. இதுக்கப்புறம் பெரியாரோட வெளியில வந்த அண்ணா, சரியா, அண்ணா, அப்புறம் இவர் கலைஞர், சரியா, அப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா, சரியா, அவங்க முன்னாடி எம்ஜிஆர், இவங்கெல்லாம் சமூக திராவிட கட்சி அரசியல்ல இருந்தாங்க. சமூக மாற்றத்தை, சோசியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே இவங்க எல்லாம் ஒரே அமைப்புல உருவானது. திமுக காங்கிரஸ்ல இருந்தாலும் சமூக பொருளாதார மாற்றத்தை முக்கியமா கல்வியில செய்தவர் காமராஜ். அவர் சமூக மாற்றம் செஞ்சார், ஆனா கல்வியின் மூலியமா தான் செய்ய முடியும்னு சொல்லி அவர் காப்பாரு. அப்ப இவங்க எல்லாமே சமூக சீர்திருத்தவாதி தான். ஏன்னா சமூக சீர்திருத்தம் வருது ஒரு சாதி இருக்கிறது மட்டும் ஒரே விஷயம் அமையாது. பெண் சுதந்திரம் பேசணும், பெண்ணுக்கு வாக்களிக்கிறது, பெண்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்கறது, சரியா, சொத்துரிமை கொடுக்கறது, பெண்களை போலீஸ் ஸ்டேஷன், பெண்கள் போலீஸ் முதல்ல உருவாக்குனது யாரு? ஜெயலலிதாம்மா. சரியா, அதிகமா போலீஸ் போர்ஸ்ல பெண்கள் இருக்கிறது 28 மாநிலத்தில் தமிழ்நாடு. சரியா, பெண்களுக்கு சொத்துரிமை கன்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி சட்டத்தை உருவாக்குனது கலைஞர். அப்ப அது மட்டும் சமூக சீர்திருத்தம் கிடையாது? அதெல்லாம் அதுவும் தானே. ஆனா நீங்க எந்த ஆங்கிள் இருக்கீங்க? ஆன்மீகம்னா ஐயா கொண்டர் வள்ளலர். வெறும் பியூர்லி சமூகம் அப்படின்னா வருஷம் 19 அப்படின்னு ஆரம்பிக்காம 19க்கு முன்னாடி செய்தவர் இவங்க 3 பேரு. ஆரம்பிச்சிருச்சு அவங்க அரசியல் நான் பிராமின் மூமெண்ட், அதாவது பிராமணர்களை எதிர்க்கிறது மூலமா அரசு செஞ்சவங்க இவங்க 3 பேரு. புரியுதா? பிராமணர்கள் எதிர்க்கிறது மூலமா அரசியல் ஆரம்பிச்சோம் இவங்க 1916 ஆரம்பிச்சு. அப்ப இவங்க எல்லாத்தையும் பத்தி படிச்சீங்கன்னா நீங்க சமூக சீர்திருத்தத்தை பத்தி படிச்சு டோட்டலா படிச்சதுக்கு சமானம். எப்படி நம்ம தென்னிந்திய புரட்சிகள்னு சொல்லி அங்க ஒரு பெரிய வட்டமா, அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன பண்ணணும், தகவல்களை அதுலயும் குறிப்பா, சார் எனக்கு இவ்வளவு படிக்க வேண்டாம் ஆனா நிறைய மார்க் அவங்க ஒருத்தரை படிச்சா போதுன்னா பெரியார். அவர் ஒருத்தரை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்த கொஸ்டினே பாருங்க, அதிக கொஸ்டின் பெரியார் தான் வருது. இவ்வளவு பேர்ல அதிக கேள்வி அங்க இருந்தா வருது. பெரியார் 50%, மத்தவங்க எல்லாம் 50%. பிவிக்கு வச்சு நம்ம சொல்றோம். அதனால பெரியாருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ரொம்ப பேசிக். குறிஞ்சி முலை மருதம் எதிர்ப்பாலே தெரியாது உங்களுக்கு, மேத்ஸ் பாலினா. சரியா? ஈரோடு திட்டம் சுயமரியாதை இயக்கத்தாரும் கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகளும் கூட்டாக திரண்டு நின்ற திட்டத்தின் பெயர் ஈரோடு திட்டம், ஈரோடு பிளான். கம்யூனிஸ்டுக்காரங்களும் சுயமரியாதை 2 பேரும் ஒன்னா சேர்ந்த திட்டம் ஈரோடு திட்டம். இதுவும் பெரியார் தான் பண்ணாரு. சரியா, பெரியார் தான் பண்ணாரு. முதல் நாளிதழ் கார்ட்டூன்ஸை வச்சு வெளியிட்டு வந்த முதல் தமிழ் நாளிதழ் த இந்தியா. இது படிச்சிருப்பீங்க, படிச்சீங்களா? ஓகே. மறுபடியும் திருக்குறள் வருது.
மறுபடியும் திருக்குறள். சங்கமொழி தமிழ் என்றவர் யாரு? திருமங்கை ஆழ்வார். சரியா? சங்கமொழி தமிழ் என்று கூறியவர் திருமங்கை ஆழ்வார். தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எது? காஞ்சி திணை. அப்ப இது புறத்திணைகள் நம்ம பார்த்தோம். 12 எழுதிட்டு வச்சுனா 12 எழுதி வச்சுனா வெச்சி திணை, வெச்சி கரந்தை பார்க்க சொன்னேன். கடைசியில பாடான் திணை, புதுவியல் திணை வரைக்கும் பார்க்க சொன்னேன். சரியா? சொன்னா இல்லையா? அதுல வீடியோ நம்பர் 14, 15 மட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. அதுல கொஸ்டின் அங்க படிச்ச கொஸ்டின் தமிழ் பொது தமிழ்ல வருவது இங்க ஒரு கொஸ்டின். சரியா? புதன்கிழமை டெஸ்ட் சொல்லியிருக்கேன். மறுபடியும் ரோம நாணயங்களை பற்றி எம்பரர் அகஸ்டஸ் பத்தி தெளிவாக கொடுத்தவர் செவேன். இது கண்டிப்பா படிக்கிறதுல கஷ்டமான கொஸ்டின். சரியா? கஷ்டமான கொஸ்டின். நம்ம ஏன்னா ஸ்கூல் புக்கு தாண்டி நம்ம போயிட்டு முடியாது. ஆமா, இந்த அறநிலையத்துறையை உருவாக்குனது யாரு? நீதி கட்சி. அவங்க ஆட்சியை ஃபர்ஸ்ட் 1920 ஆட்சியை பிடிச்சாங்களா? ஆட்சியை பிடிச்ச உடனே அவங்க செய்த மாற்றங்கள் 1910 அவங்க செய்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா 20 ஆட்சிக்கு வந்தாங்க. 23 வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் 3 வருஷம். சரியா? பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க, விமன் சஃப்ரேஜ். சரியா? விமன்ஸ் சஃப்ரேஜ். அப்புறம் கம்யூனல் ஜீவோ போட்டாங்க. அதாவது நம்ம இடஒதுக்கீடுன்னு சொல்லி சொன்னோமா, இடஒதுக்கீடை வந்து கம்யூனல் ஜீவோ பாஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்து அறநிலைத்துறை அப்படின்னு கோயில்லாம் வந்து கோயிலுடைய அதிகாரம் ஓன் இருக்கிற வரைக்கும் தானே கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அவ கோயிலே அரசாங்கத்துறையில நீ எப்படி தடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலைத்துறை அப்படின்னா கோயில் சொத்தெல்லாம் முன்னாடி பிரைவேட்டா இருந்தது, அதெல்லாம் கவர்மெண்டா மாத்தினா இந்த அறநிலைத்துறை. இன்னும் இருக்கு இல்லையா இந்த அறநிலைத்துறை? சரியா? இது கொண்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான், இது கொண்டது நீதி கட்சி தான். அதான் கேட்டிருக்காங்க, நீதி கட்சி. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929 கொண்டாந்தாங்க. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருந்தது. சரியா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன அதாவது நீதி கட்சி செய்த சாதனைகள் அப்படின்றதும் கேள்வியா வரும். சக்சஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை 13 வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த டைம்ல அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கிறது என்னது கேள்வி வரும். வேலுநாச்சியார் பத்தி முத்துவடுக உடைய தேவர் அப்படின்றது அவங்க ராமநாதபுரத்துடைய இளவரசி. இதுல எது தப்பு? ஹைதர் அலி இன்வேடட் சிவகங்கை அண்ட் டிஃபிட்டட் வேலுநாச்சியார். ஹைதர் அலி வந்து வேலுநாச்சியார் தோக்கடிச்சாங்களா இல்ல வேலுநாச்சியார்ட்ட ஹெல்ப் பண்ணது ஹைதர் அலியா? அப்ப 3ஆம் ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே சொன்னா? ஆமா. தெரிஞ்ச புரட்சிகள்ல பாருங்க, தெரிஞ்ச புரட்சிகள் அடிக்கடி கேள்வி வருது. ஓவராலா டோட்டலா அது நாம அங்க படிச்சிருக்கோம், மாடர்ன் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. தெரிஞ்ச புரட்சி தோற்கடிக்கப்பட்டது. சரியா? அதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? ஒற்றுமை இல்லை. எல்லாம் ஒன்னாவ போராடினாங்க, தனித்தனியா போராடி தனித்தனியா வெள்ளக்காரர் தோடிக்கிட்டான். அப்பதானே ஒரே காரணம், தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லை. தானே உண்மையான ரீசனா இருக்குது. இல்ல ஒத்துக்கான என்னன்னா வெள்ளக்காரனை ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு சிமிலர் டைலாக் கேட்பீங்களே, அவன் 30,000 பேர் தான் இருந்தான், நம்ம 30 கோடி பேர் இருந்தோம், நம்மளை எப்படி தோக்கடிச்சோம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அப்பதான் அப்படின்னு சொல்லல. ஆக்சுவலி நம்ம எல்லாம் ஒன்னா சேரவே கிடையாது, தனித்தனியா துண்டு துண்டா பிரிஞ்சிருக்கு. சரியா? துப்பாக்கி அப்படின்ற அந்த இது வந்து அதை பத்தின ஒரு திருக்குறள். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூமழை அப்படின்னு இல்லையா? துப்பாக்கி என்ற சொல்லுக்கு பொருள் காண்க. பொருளும் படிக்கணும், அர்த்தமும் படிக்கணும், அது சொல்லும் படிக்கணும். திருக்குறளை எப்படி எல்லாம் கொஸ்டின் பாருங்க. பாணன் அப்படின்னா பாட்டு பாடுறவன் தான் பாணன். பாணன்றவன் பாட்டு பாடுறவன் தான் பாணன். ஞானபீட விருது வாங்கியவர் யாரு? அகிலன் ஜெயகாந்தன். சரியா? படிச்சிருப்பீங்க. திருக்குறள், மறுபடியும் திருக்குறள். சரியா? தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? சரியா? இது முதல்ல வெளியிட்டது வெள்ளி நாணயம், அப்புறம் தான் தங்க நாணயம். நீதி கட்சியுடைய முதல் கான்பரன்ஸ் சுயமரியாதை இயக்கம் கிடையாது. நீதி கட்சியுடைய முதல் கான்பரன்ஸ் எங்க நடந்தது? கோயம்புத்தூர் நடந்தது. நீதி கட்சியுடைய முதல் கான்பரன்ஸ். அயோத்தாசர் என்ன பண்ணாரு? அத்வைதானந்த சபா. அயோத்தாசரால் தோற்றுவிக்கப்பட்டது இது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அவர் வள்ளலார் கட்சி. ஐயாவளிங்கிறது ஐயா வைகுண்டருடையது. சத்தியசோதக சமாஜ்ங்கிறது அது வந்து இவருடையது, ஜோதிபாய் புலேயுடையது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது அத்வைத. சமரச வேத சன்மார்க்க சங்கம் அது வள்ளலார். சத்தியசோதக சமாஜங்கிறது ஜோதிபாய் புலே. சரியா? பேலன்ஸ் இருக்குது அத்வைத சபா. வாஞ்சிநாதன் பற்றிய தகவல். சரியா? இவர் சுப்பிரமணிய சிவாவால் பயிற்சி கொள்ளப்பட்டார். இல்ல, யாரால
செய்யப்பட்டார். சுப்பிரமணிய சிவா வந்து சுப்பிரமணிய சிவாவும் விவிஎஸ் ஐயர் என்பவரால் தான் பயிற்சி செய்யப்பட்டார். சரியா? பாண்டியத்தை படிச்சிருப்போம். இங்க பார்த்தோமா மாடர்ன் ஹிஸ்டரியில நடத்தியிருப்பேன். மாடர்ன் ஹிஸ்டரி நடத்தியிருப்பேன். வாஞ்சிநாதனை பற்றிய தகவல் எந்த ஸ்டேஷன்ல வந்து கலெக்டர் ஆஷ கொண்டு இருப்பாங்க. சுப்பிரமணிய சிவா வந்து அவரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், விவிஎஸ் ஐயருங்கிறவரு டெரரிஸ்ட். சரியா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவரு ரெவல்யூஷனரி. சுப்பிரமணிய சிவாங்கிறவரு தீவிரவாதி. சரியா? விவிஎஸ் ஐயருங்கிறவர் பயங்கரவாதி. பாரத மாதா என்ற அசோசியேஷனை உருவாக்கி துப்பாக்கி பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வந்தார். திருக்குறள் சரியா? சங்ககால மக்களின் மனமுறை குறிப்பிடும் கண்டிப்பா மனமுறை பர்சனல் லைஃப். அப்ப அகநானூறு தான் சொல்லணும் இல்லையா? ஜஸ்டிஸ் ஃபார் டிமாண்ட் கம்யூனல் நான் பிராமிஸ். சரியா? பெரியார் கேம் அவுட் ஆஃப் காங்கிரஸ் டிமாண்ட் இதுதான் 19 நீதி கம்யூனல் இடஒதுக்கீடு பத்தி கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாதான் பெரியார் காங்கிரஸ் போயிட்டு வந்தான்னு சொன்னா இப்ப ஸ்டேட் பண்ணீங்க. கரெக்ட். இந்தியா சுதந்திரம் அடையும் போது யார் சிஎம்மா இருந்தார்? அப்போ பிரகாசம், டி பிரகாசம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன், செய்யாதவங்க மறுபடியும் செய்யுங்க. 1920 இருந்து 2024 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய சிஎம் லிஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கு. இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னா விக்கிபீடியாலையும் பாத்தீங்கன்னா கிடைக்கும் கம்ப்ளீட் லிஸ்ட். அது கட்சியின் பேர்ல பண்ணணும். கட்சி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நீதி கட்சி, அப்புறம் காங்கிரஸ், சரியா? அப்புறம் டிஎம்கே, அப்புறம் ஏடிஎம்கே, அப்புறம் அப்படி கோசான் யார் யார் எந்த கட்சிங்கிற மாதிரி என்ன பண்ணீங்க? கம்ப்ளீட் லிஸ்ட் டோட்டல் பண்ணணும், எழுதிட்டு பண்ணிடணும். சரியா? பண்ணாதவங்க மறுபடியும் பண்ணிடுங்க. அது பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துருக்குமா? இதுக்கு ஆன்சர் இருக்குமா? பண்ண சொல்லியிருந்தா இந்த ஆன்சர் கண்டிப்பா வந்துடும். சரியா? வேலுநாச்சியாரை பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். திருச்சி பிரகடனத்தை சொன்னது யாரு? இதை முன்னாடி பார்த்தோம். திருக்குறள். சரியா? திருக்குறள். சோழர்களை பற்றி இது பொதுவான கருத்து. ஓகேவா? ரைட்டு. பெண்பார் புலவர்கள் இதுல யாரு அப்படின்னு பாக்குறது? அம்பை. சிறந்த பெண் எழுத்தாளர் பெண்ணை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா அம்பை. மறுபடியும் ஒரு இலக்கிய கேள்வி. ஆமா, உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி விஷயங்களை வந்து குடவோலை முறையில வந்து நடத்தாங்க சோழர்கள் அப்படின்றது தெரிய வருது. கல்வெட்டுல உத்தரமேரு கல்வெட்டு சொல்லியிருப்பேன். உத்தரமேரு கல்வெட்டு குடவோலை முறையை சொல்லுது. காஞ்சிபுரத்துல குடவோலை. இது ஆல்ரெடி கிளாஸ் இந்த டாபிக். ஈஸி கொஸ்டின், வெரி வெரி ஈஸி கொஸ்டின். உத்தரமேரு கல்வெட்டுனா லோக்கல் எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் குடவோலை முறையில செஞ்சாங்க அப்படி பார்த்தோமா? சரியா? பிராமண அல்லாதவருடைய எதிர்த்த விஷயங்கள்ல எந்த அமைப்பு? மெட்ராஸ் மாகாணம். மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும்தான் நான் பிராமின் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. வேற எந்த மாகாணத்துல இது கிடையாதுன்னு சொல்றேன். சரியா? மோதிலால் நேரு பண்டிட் மோதிலால் பாட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டவர் தியாகராஜர். திருக்குறள். குடும்பத்தில் ஒரு நபர், ராஜநாராயணன் எழுதியிருக்கிறார். குடும்பத்தில் ஒரு நபர். சரியா? இந்த நூல்ல நுவ்வை என்பது யாரு? நுவ்வை என்பது தமக்கை, எல்டர் சிஸ்டர். ரோம சாம்ராஜ்யத்தின் போது மலபார் கோஸ்ட் அரேபியாவில் ரோம சாம்ராஜ்யம் வந்து இருந்தது. ட்ரேட்லிங் சென்டர் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? இது இலக்கியவாதி. இது வந்து கஷ்டம் இல்லையா? இது வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யார் சொன்னா அப்படின்ற கொஸ்டின் எக்ஸப்ஷன் பண்ணிதான் ஆகும், வழி இல்லை. ரைட். அப்புறம் ருக்மணி லட்சுமிபதி யாரு அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டாங்க. ராஜாஜியுடைய துணை சபாநாயகரா இருந்திருக்கிறாங்க. சரியா? சர்வதேச பெண்களுக்கு வாக்குரிமை அப்படி அளிக்க வேண்டும் என்ற பாரிஸ் நடந்த மாநாட்டுல பங்கு கொண்டிருக்கிறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன சொன்னேன்? ஸ்டேட்மெண்ட் தான் ஆளார் கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆனா அப்படி ஆளார் கரெக்டுங்கிற வாய்ப்பு வந்தா இன்னொரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு ட்ரிக் நம்பர் 4 3 4 ஆல்ரெடி 4 சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழ்நாடுன்று வந்தா அது ஆன்சர் கரெக்டா இருக்கிற வாய்ப்பு அதிகம். அது ஃபர்ஸ்ட் ட்ரிக். இதெல்லாம் டெல்டா கொஸ்டினுக்கு தான். நீங்களா போயிட்டு தமிழ்நாடு வந்து ஆப்ஷன்
டெல்டா கொஸ்டினுக்கு தான் சொல்றேன். டெல்டானா என்னன்னே தெரியாது டெல்டா கொஸ்டின். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சரியா? அதே மாதிரி டெல்டா கொஸ்டின்ல இந்தியான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா அது ஆன்சர் இருக்க வாய்ப்பே இல்லை. டெல்டா கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இந்தியான்னு இருந்தா அது இருக்காது. இந்தியா இருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடுன்னு இருந்தா இருக்கும். சரியா? லென்த்தி கொஸ்டின் ஆல்வேஸ் டேக்ஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. கஷ்டமான ஒரு கேள்வி இருக்குன்னா ஆல் ஆர் கரெக்ட் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஆல் ஆர் கரெக்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அடுத்தது ஒன்லி, எவ்ரி, சரியா? இந்த மாதிரி முற்றான ஒரு விஷயங்கள். சரியா? அதாவது பெரியார் மட்டுமே, பெரியார் இஸ் த ஒன்லி பர்சன் டு ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் பிராமின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்லி. இவர் மட்டுமே, மட்டும் அப்படின்ற வார்த்தையும் அனைத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தை வருது இல்லையா? சொல்றது புரியுதா? இவர் மட்டும்தான், எல்லாரும், சரியா? எல்லா முட்டையும் உடையாத முட்டை அப்படின்னா அது சான்ஸ் ரொம்ப கம்மி தானே. ஏன்னா ஒரு முட்டையாவது உடஞ்சிருக்கும்ல. ஒரு அட்டை முட்டை வாங்கிட்டு வரீங்கன்னா ஒரு லோடு முட்டை போகுதுன்னா இது ஒரு முட்டை கூட உடையவில்லை. சரியா? நோ அப்படின்ற வார்த்தை வந்தா, சரியா? நோ எக் இஸ் நோ எக், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது எப்பயும் வந்து அது தப்பு தான், ராங்கா இருக்கிறது. புரியுதா இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு லோடு முட்டை வந்தது, அதில் ஒரே ஒரு முட்டை தான் உடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் அது தப்பா இருக்கிறத மாதிரி தான். ஏன்னா ஒரு முட்டை தான் உடஞ்சிருக்குமா? ஏன்னா எக்ஸ்ட்ரா வேற முட்டை உடஞ்சிருக்கும் இருக்கலாம்ல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? வெரி ரேர். அது கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வந்தா ஒன்லி, எவ்ரி, ஆல்மோஸ்ட், எவ்ரி திங், சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? சம்திங், சில. ஆப்போசிட் எப்படி வரும்? சில, சம்திங். சரியா? இந்த மாதிரி வந்ததுன்னா அது கரெக்டா இருக்கும். இது நீங்க கொஸ்டின்ல பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆகுது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும்? அப்ளை ஆகும். ஒன்லி அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அது தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது டெல்டாக்கு மட்டும் இல்ல, நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணாது. புரியுதா? ரைட். திருக்குறள், 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 திருக்குறள் இலக்கியம். சரியா? சோ எந்தெந்த அரசன் எங்க இதுவும் நான் ஹோம்ஒர்க் கொடுத்திருப்பேன். எந்தெந்த மன்னன் எங்கெங்கெல்லாம் எந்த மலைக்கு தலைவனாக பார்த்துட்டு வாங்க. பரம்பு மலை வந்திருந்தது பாரி. சரியா? அவருடைய நண்பர் கம்பர். சரி, கம்பர் இல்ல, கபிலர். கம்பர் கிடையாது, கபிலர் தானே அவருடைய நண்பர். கம்பருக்கு ராமாயணம், கம்பராமாயணம் வந்து பாரியோட கிடையாது, கபிலர் தான் அவருடைய. பாரி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகள்கள் எனது அங்கவை சங்கவைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? கபிலர். பாரி இறந்து போனதுக்கு அப்புறம் கபிலரும் என்ன பண்ணிருப்பாரு? அதிக சங்க இலக்கியம் எழுதின புலவர் கபில புலவர் இல்லையா? அப்புறம் பேகன். சரியா? அதே மாதிரி கொல்லிமலை இருந்தது யாரு? ஓரி, வல்வில் ஓரி, கொல்லிமலை. எந்தெந்த அந்த கடையில் வள்ளல்கள் எந்தெந்த மலையுடைய இதா இருக்காரு அப்படின்னு பாத்துவீங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான். ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான். தீரன் சின்னமலை பற்றிய பார்ப்போம். சரியா? ஓடநிலை போர் எப்ப நடந்தது? 1802 அப்படின்னு இருக்கு. சரியா? இது ஸ்டேட்மெண்ட் தப்பு, வருஷம் தப்பு. தீரன் சின்னமலை இந்த வருஷம் மட்டும் தப்பு. சரியா? அவர் சங்ககிரியில தூக்கிடப்பட்டார். கட்டபொம்மன் கயத்தாறு. சரியா? ஆஷ் கொலை செய்யப்பட்டது காந்திநாதனால் மணியாச்சி ஸ்டேஷன். மணியாச்சி ஸ்டேஷன். தீரன் சின்னமலை தூக்கிடப்பட்டது சங்ககிரி. ஆத்தர் நாவல் ஆற்றங்கரை பிள்ளையார் என்று எழுதுவது புதுமை பித்தன். சபாபதி என்றது வந்து காமெடி. சபாபதிங்கிறது காமெடி. இலக்கியம், மறுபடியும் இலக்கியம். சரியா? பாசுரங்கள் அப்படின்றது ஆண்டாளுடையது. பாசுரங்கள் அப்படின்றது பள்ளமடை என்று அழைக்கப்படும் பாசுரம் அப்படின்றது யாருடையது? ஆண்டாளுடையது, பள்ளமடை. மறுபடியும் இலக்கியம், இலக்கியம். திராவிட நாடு அப்படின்றது யாருடைய நாளிதழ் அப்படின்னு கேட்டா நீதி கட்சியுடைய நாளிதழ். திராவிட நாடு என்றது நீதி கட்சியுடைய இதழ். ஜஸ்டிஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல வந்தது. ஜஸ்டிஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல வந்தது.
அப்ப நம்ம திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் நமக்கு நினைச்சுப்போம், கிடையாது. சரியா? ஜஸ்டிஸ் பட்டேல் திராவிட நாடு அப்படின்ற இதெல்லாம் வெளியிட்டு இந்தியா, சுதேசமித்ரன். சரியா? ஓகே, மேசப்பள்ளி புத்தகம் சார்ந்த நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி. சரி, எப்ப பாடினாரு இதை அப்படின்னா வேதாரண்ய புத்தகத்துல பாடினாரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடலை பாடியது நாமக்கல் கவிஞர். அது எப்ப பாடினாரு? வேதாரண்ய புத்தகத்துல. குரல். ஆமா, இது நீங்க கருப்பொருள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், 3 பொருள் இருக்கு அகப்பொருள்னு சொன்னேன். சரியா? 14 வரும். எந்தெந்த தெய்வம், எந்தெந்த மலைக்கு, எந்தெந்த பகுதிக்கு எந்த தெய்வம் அப்படின்றது. ஆமா, பாலைக்கு கொற்றவை, சிக்கு 4, C4 ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தெரிஞ்சாலே கண்டுபிடிச்சலாம். கொற்றவை தெய்வம் பாலைக்கு தான். அரிக்கமேடு தோண்டி எடுத்தது யாரு? மார்டிமர் வீலர். ராபர்ட் புரூஸ்ஃபுட் தோண்டி எடுத்தது லட்சூலியன் கல். சரியா? சிந்து சமல் நாகரிகத்தை தோன்ற முதல் ஹெல்ப் பண்ணது சர்ஜான் மார்ஷல். சரியா? மொஹஞ்சதாரோ தோண்டி எடுத்தது RD பானர்ஜி. ஹரப்பாவை தோண்டி எடுத்தது தயராம் சாணி. தென்னிந்திய மக்கள் பயன்படுத்திய முதல் உலகம் காப்பர். தென்னிந்திய மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில முதலாக மனிதன் கண்டுபிடித்த முதல் உலகம் செம்புதான். முதல்ல மனிதன் தோற்றுவிக்கப்பட்டது செம்புதான். இந்தியா மட்டும், தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது. சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் எண்ணம் என்ன? நான்குமே சுயமரியாதை. பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர் இது திட்டத்தை கொண்டது யாரு? சத்தியமூர்த்தி, காமராஜருடைய ஆலோசகர். சரியா? திருக்குறள். ஞானகுரு, பாரதியருடைய ஞானகுரு நிவேதிதா. அம்பனம் அப்படின்றது என்னது? அம்பனம்ங்கிறது நெல் அளவையை குறிப்பது அம்பனம். பாடல். அரிக்கமேடு எங்க இருக்கு? பாண்டிச்சேரி இருக்கு. ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? 3ஆம் சங்கம் எங்க நடக்குது? 3ஆம் சங்கத்தை தொடங்கி வைத்தது முடதீரமாறன். சரியா? முடதீரமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரைக்கும். சரியா? அது 3ஆம் சங்கத்து விஷயம். சரியா? பாண்டிய அரசர்கள்ல முதல் அரசர் பாத்தீங்கன்னா நெடியோன். பாண்டிய அரசர்கள்ல முதல் அரசன் நெடியோன். அவர் தென்மதுரையில இருப்பாரு. பகருளி ஆறு ஓடி தமிழ்நாடு தென்மதுரை பகருளி ஆறுல நெடியோன் அப்படின்ற பாண்டிய மன்னன் இருப்பார். சரியா? அதுக்கப்புறம் கபாடபுரத்துல 2ஆம் சங்கம். உத்திர மதுரை அல்லது மதுரை அதுலதான் 3ஆம் சங்கம். இதுதான் உங்களுக்கு 3 சங்கம் நடந்த இடம். சரியா? பாடலும் இலக்கியமும் இலக்கியவாதியும். குருகுலாசிரமம். சரியா? இது சேரமான் தேவி சம்பவம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. சரியா? அது ஒரு ஆசிரமத்துல மேல் சாதியிலுக்கு மேலையும் கீழ் சாதியில கீழே உட்கார வச்சிருப்பாங்க. அதை எதிர்த்து யார் குரல் கொடுப்பார்? பெரியார் குரல் கொடுப்பார். சேரன்மாதேவி சம்பவம். அந்த சம்பவமும் காங்கிரஸ் விட்டு வெளில வர்றதுக்கு பெரியாருக்கு ஒரு முக்கிய ஒரு விஷயமா இருக்கு. சேரன்மாதேவி சம்பவம் இதுதான். சரியா? அந்த சம்பவம் காங்கிரஸ் கட்சியால ஆதரவு செய்யப்பட்ட ஒரு ஆசிரமமா நடந்து கொண்டிருக்கு. சேரன்மாதேவி ஆசிரமம். சரியா? அதுல உயர் சாதிய மேலையும் கீழ் சாதியை கீழே உட்கார வச்சிருக்காங்க. அதை தட்டி கேட்டார் பெரியார். திண்டுக்கல் கூட்டமைப்புல யார் வரமாட்டார் அப்படின்னா சிங்கம் செட்டியார் அப்படின்ற பக்கம் கோபால நாயகன் திண்டுக்கல் கூட்டமைப்பு. சரி, ஒரு டஃப் கொஸ்டின் தான். டஃப் கொஸ்டின் தான், நம்ம படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கோபால நாயகர் கண்டிப்பா வருவார். ஏன்னா திண்டுக்கல்ல தானே ஒழிஞ்சிருக்காங்க. ஆமா, அவர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆமா, அது கரெக்ட், கம்பல்சரி. ஒரு டஃப் கொஸ்டின் தான் அது. ஓகே சார், நம்ம கண்டினியூஸா நம்ம அடுத்தது பார்க்கலாம். ரிவிஷன் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்ததா?